கோவை மசக்காளிப்பாளையத்தில் அதிரடி. அமைச்சர் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் இணைந்தனர். கோவை மசக்காளிப்பாளையத்தில் உள்ள ஹர்ஷா மஹாலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை கிழக்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பாலமுரளி கிருஷ்ணன் மற்றும் அபய் கிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வி. சம்பத்குமார் அவர்கள் முன்னிலை வகித்து மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்களை சால்வை அணிவித்து கட்சியின் கொள்கை முழக்கங்களோடு தாவேகாவில் வரவேற்று இணைத்துக் கொண்டார். இந்த எழுச்சிமிகு விழாவில் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிரிபிரசாத் மற்றும் பகுதி செயலாளர் சரத்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் தாவேகா முக்கிய நிர்வாகிகளான வைரமணி, போனஸ் பாபு, உமா மகேஸ்வரி, மணிகண்டன், அமிர்தலிங்கம், இந்திராமணி, ஜார்சல் பீட்டர், நாகராஜ், சுரேஷ் பாபு மற்றும் சி. புவனேஷ் ராஜ் உள்ளிட்ட மாவட்ட, பகுதி, வட்டார அளவிலான கட்சி நிர்வாகிகள் மற்றும் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மாற்றுக் கட்சியினரின் இந்த அதிரடி வரவு கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மேலும் பெரும் பலத்தை சேர்த்துள்ளது. செல்போன் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை நம்ம மக்களுக்கு எங்களோட எல்லா இதையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். நீங்க என்ன மக்கள் பணியாற்றணும் நீங்க சொல்றீங்களோ அந்த மக்கள் பணியாற்றக்கு நாங்க மிகவும் தயாரா இருக்கோம். எண்ணற்ற இளைஞர் வந்திருக்காங்க. இந்த கூட்டம் கூட்டுறதுக்கு இன்னைக்கு காலையில வரைக்கும் பல இடையூறுகள் நடந்திருக்கு. அது நான் இன்னைக்கு சொல்லி ஆகணும். இன்னும் தாண்டி தான் இந்த கூட்டத்தை நாங்க கூட்ட முடிஞ்சிச்சு. இன்னமும் நாங்க எதிர்பார்த்த கூட்டம் ஜாஸ்தியான கூட்டம். ஆனா அது கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய இயக்கம். ராஜ்குமார் ரொம்ப நேரம் நிற்கிறாரு. மேடையின் இடதுபுறமாக உள்ளவர்கள் மேடைக்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கழக தோழர்கள் உடனடியாக வரவும் அமைச்சரின் சிறப்புரையை கேட்க வேண்டும். அனைவரும் முன்னே வாருங்கள்.
எடுக்கிறேன் இந்த பிரேம் ஓகே தானே? அதான் மலை தலைக்கு மேலே அவனுக்கு கேட்பலாம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசிய பிறகு சால்வைகளை அணிவித்துக் கொள்ளலாம். தயவு செய்து கொஞ்சம் இடம் கொடுங்கள். அவர் அவ்வளோதான் போதும். ஆமாண்டா மைக் வீட்டில் போகிறீங்க வச்சு வீட்டில் போகிறோம் காட்டி கொடுத்துட்டீங்களா போதும் பைக் முடிச்சுட்டு போயிட்டு போகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அருமை அண்ணன் தளபதி அவர்களையும் இன்று கோவை கிழக்கு மாவட்டம் நடத்தும் பல்வேறு கட்சிகளிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தின் இணையும் இணைப்பு விழா இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் இந்த மார்க் சென்டரா இருக்கணும். கிழக்கு மாவட்டத்தின் செயலாளர் யுவராஜ் அவர்களே, கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் கிரிபிரசாத் அவர்களே, சென்டரா இருக்கணும். இந்த நிகழ்ச்சியை அதெல்லாம் அவருக்கு இந்த அரங்கில் ஏற்பாடு செய்திருக்கின்ற இதுல இருந்து இருக்காரு கூட்ட போதும். இன்று இணைப்பு விழா சொல்றோம். பல்வேறு கட்சியிலிருந்து வந்திருக்கோம் சொல்றோம். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் இன்னைக்கு முறையா இணைகிறாங்க. ஆனா ஆல்ரெடி இவங்க ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆல்ரெடி ஓட்டு செலுத்திருப்பாங்க. ஆனா ஏற்கனவே இணைஞ்சவங்க தான். மாற்று கட்சியில் இருந்தாலும் இவங்க சிந்தனைகள்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர்கள் முதல்வர் ஆக வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தில் ஒற்றை கருத்தோடு இவங்க பயணம் செஞ்சவங்க. அதனால இந்த நிச்சயமாக ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக வாக்கு செலுத்திட்டு இன்னைக்கு வந்து இணையறாங்க. அதனால இவங்களுக்கு நமக்கு ரொம்ப தூரம் கிடையாது, பக்கத்தில் இருந்தவங்க தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கான கேட்டுக்கொள்ள விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருப்பீங்க, பல்வேறு வார்டு பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிய விஷயம் கிடையாது. நம்முடைய கழகத்தில் ரொம்ப வருஷமா பாடுபட்டு நம்ம அந்த பகுதியில வார்டுல பயணிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோளுக்கு நான் வைக்கிறேன். எல்லாரும் ஒன்றிருந்து பயணிப்போம். நம்மளோட சிந்தனைகள்லாம் ஒண்ணுதான். இன்னைக்கு நம்ம தான் ஒன்று சேர்ந்திருக்கோம்னா இது ஒன்னா சேர்றதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க, நம்ம சிந்தனைகள் ஒண்ணுதான். மக்களுக்கு நல்லா செய்ய வேண்டும் என்கிற தலைவர் பின்னாடி நம்ம ஒன்று திரள வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனை இருக்கிறவங்க இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அந்த சிந்தனைகளை முன் வச்சு அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தேர்ந்தெடுத்து அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய தொண்டர்களை ஒன்றிணைந்து பயணிப்போம். இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ண வேண்டிய நிறைய பொறுப்புகள் நமக்கு இருக்குது. இன்னைக்கு எனக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அமைச்சரவையில பிற்படுத்தப்பட்ட நலத்துறையில எனக்கு ஒரு அமைச்சர் எனக்கு இடம் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட தமிழகத்துல 75% நெருங்கி இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்காரு. மிகப்பெரிய பொறுப்பு. அந்த மக்களுக்கு நல்லா செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு மட்டும் பற்றாமல் அதுக்கு மேல கோவை மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சராகும். 40 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர். 40 லட்சம் மக்களுக்கு இந்த 40 லட்சம் மக்களுக்கு தேவையானதை இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து அதை செயல்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காரு. நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமும் நிச்சயமா அதற்குண்டான பணிகளை அந்த மக்களுக்கு உண்டான சேவைகளை அவங்களுக்கு தேவையான இந்த நம்ம மாவட்டத்துக்கு தேவையானது ஒவ்வொரு நாளும்
இருந்தாலும் அதற்கு பின்னர் செயல்பாடு செய்வதே அந்த முதற்கட்ட கடமையாக இருக்கும் என்று நான் தெரிவிச்சுக்கிறேன். நமக்கு இருக்கக்கூடிய காலங்கள் 5 வருஷம் மட்டும் இல்ல, இது வரக்கூடிய காலம் அனைத்துமே நம்ம தமிழக வெற்றி கழகம் வெற்றி தலைவர் நிரந்தர முதல்வராக இருப்பார். அதற்கு நம்ம ஒன்றில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கும். நம்முடைய செயல்கள் மூலம் நமது முதலமைச்சர் அவர்கள் நிரந்தர முதலமைச்சர் அமர வைக்க நமது கடமை என்று கூறிக்கொண்டு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த அனைவருக்குமே இந்த நல்ல ஒரு ஏற்பாடு செய்த அனைத்து கழக தோழர்கள் தொழிலுக்கும் புதிதாக இணையக்கூடிய கழக தோழர்களுக்கும் நண்பா நம்பிகள் அனைவருக்குமே தளபதியின் சார்பாக நமது மாநில முதல்வர் சார்பாகவும் அனைத்து நல்லவர் சார்பாகவும் நன்றி கூட விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அபய கிருஷ்ணன் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்பார்கள். அடுத்ததாக வைரமணி அவர்களை வரவேற்று போனஸ் பாபு அவர்களுக்கு கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட மணிகண்டன் அவர்களுக்கு அமிர்தலிங்கம் அவர்களுக்கு சகோதரி இந்திராமணி அவர்களுக்கு போலாம், டைம் ஆச்சு நமக்கு. அடுத்தபடியாக சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு, அடுத்தபடியாக சூர்யா சக்திவேல் அவர்கள், எஸ் எஸ் குளம் ரஜினி ரசிகர் மன்றம், சி கே புவனேஸ்வர் ராஜ், அடுத்தபடியாக சுரேஷ் பாபு, அடுத்தபடியாக நாகராஜ், அடுத்தபடியாக வி கே பிரகாஷ் ராமநாதபுரம், திரு சரவணன் ஐடிவி தாவேக்கா, திரு ஜார்ஜ் பீட்டர் மற்றும் பகுதி செயலாளர் அவர்கள், அடுத்தபடியாக ஜீவா வழக்கறிஞர், புளியகுளம் சிவக்குமார், திரு லியாகத் அலிகான், போயிட்டு இருக்காங்க. பொறியாளர் அருண் பிரகாஷ், உப்புலிபாளையம் கோவிந்தராஜன், ஆல்ரெடி எல்லாம் ஏர்போர்ட் போயிட்டாங்கடா. தோழர்கள் இருக்கையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம், ஆனந்தன், கேபிள் சாதிக் அவர்கள், நீ பைட்டு போட்டு நான் கிளம்புறேன். சூப்பராக டக்குன்னு டைம் ஆயிடுச்சு. ஏஜமே ஒரு வாரத்துக்குள்ள ஏர்போர்ட் போகணும்னு சொல்லு. பக்கத்தில் போய் சொல்லிடுவேனே.